இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்த இயேசு எப்படிப்பட்டவர், அதான் இன்றைக்கி செய்தி. எத்தனை பேர் சந்தோஷம்? எப்படி உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்த இயேசு எப்படிப்பட்டார், அப்புறம் உயிர்த்தெழுந்த பிறகு நாமும் எப்படி இருப்போம் அப்படின்றது அதனுடைய அர்த்தம். ஆமென். வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். முந்தின வசனத்தை பாருங்க, 5ஆம் வசனத்திலே கடைசி வரி, உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுவதில்லை. மரித்தோரிடத்திலே தேடுவது என்ன? அவர் இங்கே இல்லை, உயிர்த்தார். ஏசப்பாவை நல்ல முறையில் அடக்கம் பண்ணியாச்சு. நேற்றைக்குன்னா வெள்ளிக்கிழமை அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவை கல்லறை எப்படி இருக்குன்னு அப்பப்போ வந்து ஆம்பளை என்ன செய்கிறாங்க, பார்த்துட்டு போகிறாங்க. முத்திரை போட்டு சீல் வச்சு காவலுக்கு ஆள் போட்டிருக்கு, செக்யூரிட்டி. பார்த்துட்டு போகிறாங்க. யாராவது கல்லறை எதுவும் உடைச்சிருக்காங்களா, பார்த்துருக்காங்களா, திருடி போயிட்டாங்களா, எடுத்துகிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு அப்படியே வந்து கல்லறை என்ன செய்கிறாங்க, பார்த்துட்டு போகிறாங்க. யாரும் கண்ணை மூடக்கூடாது. இனிமேல் அந்த கண்ணை திறக்கணும். அல்லையா சொல்லுங்கள். யாரும் என்ன செய்யக்கூடாது. நீங்கள் இதுக்கு தான் முன்னாடி வந்து உட்காந்தியலா, கீழே இருந்து தூங்க வேண்டியதானே. முன்னாடி வந்து உட்காந்துட்டு என்னையும் தூங்க வைக்கிறது. அல்லையா சொல்லுங்கள். பிரசங்கத்தில் கண்ணை மூடவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். கல்லை கொண்டு எரிஞ்சு தேவான கொண்ட மாதிரி கொண்டுருவோம். அல்லையா சொல்லுங்கள். உயிர்த்தெழுந்த இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தார்? கொண்டு அடக்கம் பண்ணியாச்சு. காலையில் எப்படி இருக்கு? காலையில் அங்கே வேத வசனம் சொல்லுகிறது, தேவதூதன் வந்து, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 4ஆம் வசனத்தில் பாருங்க. இல்லை மத்தேயுல பாருங்கள், 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அது மேலே உட்காந்துட்டார். எல்லாம் சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்கள். அதிகாலையில் 4 மணிக்கு நீங்கள் வந்து இல்லை, 4 மணிக்கு இது மாதிரி நேரத்தில் பரலோகத்திலிருந்து தூதன் இறங்கி வந்து, தூதர்கள் அல்ல, ஒரு தூதன் போதும். ஒரு தூதன் ஒரே நைட்டில் 1,85,000 பேரை க்ளோஸ் பண்ண அவ்வளோ பவர்ஃபுல்லான பர்சன். யார்? தூதன். அவன் வந்த உடனே செக்யூரிட்டியாக இருக்கிற வாட்ச்மேனுக்கு ஒரு போட்டான். அவன் அப்படியே உருண்டு குட்டோங்கன்னு விழுந்துட்டான். அப்படிலாம் எழுதலையே பாஸ்டர், விழுந்தான்னு இருக்குல்ல, அப்போ எப்படியாவது விழுந்திருப்பான்ல. அவன் என்ன செய்தான்? அந்த கல்லை புரட்டினான். கல்லுக்கு முத்திரை போட்டு காவலுக்கு ஆள் இருக்கையில், அப்போ அந்த காவலுக்கு இருந்த ஆள் என்ன ஆனான்னா, 4ஆம் வசனம் சொல்லுது, அந்த காவலர் அந்த தூதனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு, அப்போ அவர் வரும்போதே பயந்துட்டான். பயந்து கீழே விழுந்துட்டான். யாரை போல? செத்தவனை போல விழுந்துட்டான். ஸோ இப்போ காவலாளி பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அப்போது ஒரு அடி அடித்த அல்லது ஒரு சத்தத்திலேயே பயந்து கீழே விழுந்து மயங்கிட்டான். அவன் மயங்கி கிடக்கான். கல்லறை ஃப்ரீயாக இருக்குது. இப்போ ஒரே பிரச்சனை, கல் என்ன செய்யணும்? புரட்டணும். தூதன் போனான், கல்லை என்ன செஞ்சான்? புரட்டி கொடுத்தான். கல்லை புரட்டினான். அது உருண்டு போயிட்டோம், இங்கன்னு விழுந்தது. அது விழுந்த உடனே அதில் போய் ஏறி என்ன செஞ்சுக்கிட்டான்? உட்காந்துக்கிட்டு ரெடியாக இருக்கான். இன்னும் யார் தான் வேலை? பிதா
குமாரனை எழுப்புற வேலை தான் நடக்கணும். ஸோ அவர் வெளியே வர்றதுக்கு அவர் முடியும். ஏன்னா இந்த கல்லை அவர் ஒரு நாளும் உடைச்சிக்கிட்டு வர மாட்டார். அவர் லாசர் கல்லறையாக இருந்தாலும் சரி, எந்த கல்லறையாக இருந்தாலும் கல்லை புரட்டுற வேலை அவர் வேலை கிடையாது, அவர் வேலையா. நம்ம வேலை, அவர் வேலை உயிரோடு எழுப்புற வேலை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கல்லாக இருந்தாலும் சரி, இந்த கல்லறையாக இருந்தாலும் கல்லை புரட்டுற வேலை ஒன்று தூதன், இல்லைன்னா மனுஷன். அவருக்கு வேலை உயிரோடு எழுப்புற வேலை. எழுப்பியாச்சு. இப்போ பாருங்க, இயேசு அந்த கல்லறைக்குள் இருந்து வெளியே வருகிறார். 13ஆம் வசனத்தை பாருங்கள், எப்படி வர்றாரு? கல்லறைக்குள்ளிருந்து வெளியே வருகிறார். வெளியே வந்த பிறகு இப்போ கல்லறை எம்டியாக இருக்கிறது. அப்பொழுது அந்த கல்லறையை பார்ப்பதற்காக இருட்டோடு சில பெண்கள் வருகிறார்கள். யோவான் சுவிசேஷம் 20:1 அதிக இருட்டோடு. இப்போ பாருங்கள், அதிக இருட்டு இருக்கும், அதிக இருட்டு. இந்த அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் கல் எடுத்து போடப்பட்டிருக்கிறதை கண்டு ஓடி போய் மற்ற சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார், ஐயா, கல்லை யாரை புரட்டி போட்டிருக்காங்க, அவர் அடக்கம் பண்ண கல்லறையில் இருந்த கல்லை காணோம், கல்லறை திறந்து. அப்படின்னா அவர் வரும்போது கல் மேலே உட்கார்ந்துருந்த தூதன் என்ன செஞ்சிட்டான்? மறைச்சிட்டான். ஏன்னா அவன் தானே கல் மேலே உட்காந்துக்கிட்டு இருந்தான். இப்போ இவ வர்ற போது பயந்தாலும் பயந்துருவா பாவம் அப்படின்னு மறைஞ்சிட்டான். கல்லறை மட்டும் திறந்துருக்கு. ஓடி போய் சொல்கிறா, பிரைஸ் தி லார்ட். உடனே அவர்கள் திரும்ப வருகிறார்கள், கூட்டமாய் வருகிறார்கள். வந்து உள்ளே பார்க்கிறார்கள், உள்ளே இயேசு இல்லை. 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உள்ளே குனிந்து பார்க்கிறார்கள், இயேசு இல்லை, இயேசு இல்லை. அப்போ அந்த உள்ளே இருக்கிற தூதன் நிற்கிறான். 28:5 மத்திய 28:5 தூதன் நிற்கிறான். அவன் கேட்குறான், நீங்கள் பயப்படாதீங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை. எங்கே? அப்போ எங்கன்னு போய் பாரு, அவர் இங்கே இல்லை. அவர் சொல்றாங்க, உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுவதுன்னு லூக்கால சொல்றாரு. உயிரோடு இருக்கிறவரை இவர் சொன்னது அவர் சொல்ல மாட்டார், அவர் சொன்னதை இவர் சொல்ல மாட்டார். நம்ம தான் பார்த்துக்கணும். லூக்கா சொல்றாரு, உயிரோடு இருக்கிறவரை இங்கே வந்து தேடிக்கிட்டு தெரிய இல்லை, அவர் மரித்தவரைத்தான் உள்ளே வச்சோம், அதனால தான் இங்கே வந்தோம். ஏன்னா மரித்தோரிடத்தில் தேடுவதுங்க. அப்போனா ஒவ்வொரு கல்லறைக்குள்ளே இருக்கிறவங்க பூரா யார் சொல்லுங்க? மரித்தவர்கள். அப்போது மரித்தவர்களிடத்திலே மரித்தவர்களைத்தான் தேடணும். இங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் மரித்தவர்கள், நீர் உயிரோடு இருக்கிறவரை இங்கே தேட. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் உயிர் தெழுந்துட்டார், இங்கே இருக்கிறவங்க பூரா மரித்தவங்க தான் இருக்காங்க. உங்கள் வீட்டுக்கார் போயிட்டார், இங்கே இருக்கிறவங்களாம் இன்னும் நாங்கள் டிக்கெட் வாங்க தான் இருக்கோம். அவங்க வந்துட்டு போயிட்டாருங்க, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். அப்போ இயேசு எழுந்து போய்விட்டார், நாங்கள் மரித்தவர்கள் மட்டும்தான் இங்கே இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க நாம் விளங்கி கொள்ள வேண்டும். நீங்கள் மரித்தோரா, உயிரோடு இருக்கிறவரா? நீங்கள் உயிரோடு இருக்கிறவர்களாக இருந்தால் உங்களோடு இயேசு இருப்பார். நீங்கள் மரித்தவர்களாக இருந்தால் உங்களோடு இருக்க மாட்டார். ஏன்னா உயிரோடு இருக்கிறார் அவர். யாரு? எத்தனை பேர் புரியுது? இயேசு எப்படி இருக்காரு? உயிரோடு எழுந்துட்டார். உயிரோடு இருக்கிறவர் உயிரோடு இருக்கிறவரோடு தான் இருப்பார். மரித்தவர்கள் மரித்தவரோடு இருப்பார்கள். நீங்கள் மரித்தவர்களா, உயிரோடு இருக்கிறவர்களா?
பயந்து போய் சொல்கிற மாதிரி இருக்கு. என்னை அந்த லிஸ்ட்டில் சேர்த்துறாதிய பாஸ்டர்னு. மரித்தவர்கள் யார்? மரித்தவர்கள் யார்? உயிரோடு இருக்கிறவர்கள். எபேசியர் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்கள். இங்கே இருக்கிறவர்களிலே மரித்தவர்களும் இருக்கிறீர்கள். சொல்லுங்க, இங்கே இருக்கிறவர்களுக்குள்ளே மரித்தவர்களும் இருக்கிறீர்கள். மரித்தவர்கள் என்பது யார்? பாவத்தில் மரித்தவர்கள், பாவம் செய்தவர்கள் மரித்தவர்கள், பரிசுத்தமாக இருக்கிறவர்கள், உயிரோடு இருக்கிறவர்கள். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். டக்கு டக்கு டக்குன்னு நிறைய செய்தி சொல்ல வேண்டியிருக்கு. இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு எப்படிப்பட்டவர்னு 1 மணி நேரத்தில் செய்யணும். அதற்கு தான் இன்றைக்கி செய்தி நேரத்தை முதல்ல எடுத்துட்டு வாசிங்க. 25ஆம் வசனத்தில் யோவான் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். எந்த மரித்தவர்? போச்சு. பாவத்தில் மரித்தவர்கள் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இப்பவே வந்துருச்சு. அக்கிரமத்திலே மரித்தவர்களா இருப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு உயிரோடு எழுப்புகிற நாள் இந்த நாள். ஆமென். ஏனென்றால் தேவகுமாரனுடைய சத்தம் உங்களை உயிரோடு எழுப்பி நீங்கள் இன்னைக்கு ஈஸ்டராக போக போறீர்கள். எத்தனை பேர் புரியுது? நீங்கள் உங்கள் பாவத்தை மன்னித்து உங்கள் ஆத்மாவை உயிர்ப்பித்து அனுப்ப போகிறார். இது ஒரு வகையான ஈஸ்டர். புரிஞ்சவங்க அல்லையே சொல்லுங்க. கல்லறையிலே மரித்திருந்து இயேசு உயிரோடு எழும்பினது ஈஸ்டர். பாவத்திலே மரித்தவர்களாயிருக்கிற நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பித்து அனுப்ப போகிறார். இது இன்றைக்கு உங்களுக்கு ஈஸ்டர். இந்த உயிர்த்தெழுதல் இல்லாமல் போய் கறி மீனை வாங்கி தின்னுக்கிட்டு கிடந்தா சொல்லுங்க, ஈஸ்டரே இல்லை. புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க. எது ஈஸ்டர்? உயிர் தெளிந்திருக்கணும். உங்கள் ஆத்மா என்ன செஞ்சிருக்கணும்? உயிர் தெளிந்திருக்கணும். இயேசு கல்லறையிலிருந்து உயிர் தெளிந்தது போல உங்கள் ஆத்மா உயிர் தெளிந்திருக்குமே, ஆனால் அந்த நாள் தான் உங்களுக்கு ஈஸ்டர். அது இந்த நாளாக இருக்கட்டும். புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க. ஆமேன். சரி, இயேசு கல்லறையிலிருந்து உயிர் தெழுந்தார். அந்த உயிர் தெழுந்த இயேசு எப்படிப்பட்டவர்? அது 2 வகையாக பிரிக்கிறேன். 2 வகையாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஒன்று, அவருடைய உயிர் தெழுந்த இயேசுவின் தோற்றம். தோற்றத்தில் இயேசு உயிர் தெழுந்த இயேசு எப்படிப்பட்டவர்? செயலிலே உயிர் தெழுந்த இயேசு எப்படிப்பட்டவர்? அப்படி 2ஆக பார்க்க போகிறோம். லேட்டாக வந்து உட்காந்துட்டு காலை நீட்டிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு கால் நீட்டுறதுக்குலாம் இடம் கிடச்சிருக்குன்னு அவன் உட்காரவே இடம்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கான். சரி, அல்லையா சொல்லுங்கள். சரி, வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீட்டிக்க கால் வலினா பாவம் என்ன செய்ய. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. 5ஆம் வசனத்துக்கு வாங்க, நேரமாகுது. அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். எத்தனை பேர் புரியுது? அல்லையா சொல்லுங்க. மரித்த இயேசுவின் சாயல், உயிர்த்தெழுந்த இயேசுவின் சாயல். உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். எல்லோரும் நல்லா கவனிச்சா தான் புரியும். எல்லோரும் கவனிக்கணும். ஆமேன், ஆமேன். மரித்த இயேசுவின் சாயல் வேறு, உயிர்த்தெழுந்த இயேசுவின் சாயல் வேறு. ஆமேன். அந்த சாயலிலே இணைக்கப்பட்டது போல இந்த சாயலிலும் நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? ஏன்னா அந்த இயேசுவை போல இல்லை இந்த இயேசு. அந்த இயேசு
மாமிச இயேசு, இந்த இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ரெண்டு இயேசுக்கு உள்ள வித்தியாசம் என்ன? சிலுவையிலே மரித்த இயேசுவுக்கும் கல்லில் இருந்து உயிரோடு எழுந்த இயேசுவுக்கும் என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. உயிரோடு எழுந்த இயேசு எப்படிப்பட்டவன்? 3ஆம் அதிகாரம் இருங்க, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இருங்க இருங்க இருங்க. அவருடைய யார் நல்ல நிறுத்தி, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, அதுக்கு தான் நிறுத்த சொல்கிறேன். அது என்ன வார்த்தை? அவருடைய ரூபம். அப்படி சொல்லுங்கள், அதை நிறுத்தி. அது சாதாரண வார்த்தை அல்ல. மனிதனை படைக்கும்போது அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டான். ரூபம் என்னது சொல்லுங்க? அவருடைய ரூபம். ரூபம்னா என்னது? ஸ்ட்ரக்சர். ஆமென். சாயல் டிட்டோ, ஸ்ட்ரக்சர் டிட்டோ. ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு குழந்தை பிறந்திருக்கு. குழந்தைய பார்க்க போகிறோம். பார்த்த உடனே அவங்க அப்பா சாயலாம், அம்மா சாயலாம். எந்த அடிப்படையில் சாயலை சூஸ் பண்ணுறோம்? ரூபம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆக மொத்தம் ரெண்டும் இல்லாமல் அது ஒரு புது சைஸாக வளர போகிறோம். வளர அவங்களுக்கு ஒரு திருப்தி. அவங்க அப்பா மாதிரி இருக்கான்னு அவங்க அப்பாவுக்கு சந்தோஷம், அவங்க அம்மா மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், என்னத்தையும் ஒரு சந்தோஷம். இது மண்ணுங்க. எது எது இது? மண். எந்த சாயலில் கிடந்தாத்தான் என்ன? கருப்பு மண்ணாக இருந்தானே, புது மண்ணாக இருந்தானே, சிவப்பு மண்ணாக இருந்தானே, நீல மண்ணாக இருந்தானே, நீல மூக்கு, குட்டை, கட்டை, நெட்டை, மண். மண்ணிலிருந்து வந்தது மண்ணுக்கே போகுது. சாயல், ரூபம், அவருடைய ரூபம். உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்குறாங்க. யாரு? உயிர்த்தெழுந்த இயேசு எப்படி இருக்குது? அவருடைய ரூபம் மின்னலை போல் இருக்கிறது. கொஞ்சம் யோசிங்க, அவருடைய ரூபம் எப்படிப்பட்டன்னு. மின்னலை போல. மின்னலை பார்க்குறோம்ல, மின்னலை பார்க்குறோம்ல, ஒரு நிமிஷத்தில் பார்க்க முடியுதா? அப்படி இருக்கு அவருடைய ரூபம். அப்படி என்றால் அவருடைய ரூபத்தை கூட பார்க்க அப்படி அப்போ அடக்கம் பண்ணும் போது இருந்த இயேசு யாரு? தலை, கண்ணு, முடி வச்சு கை, அந்த ரூபத்தை பார்க்க முடியும். இந்த ரூபத்தை பார்க்க முடியாது. எத்தனை பேர் புரியுது? உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கும் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவுக்கும் என்ன உண்டு? டிஃப்ரெண்ட் உண்டு. அல்லேலூயா. நீ கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம், அவருடைய ரூபம். ரூபம் கணிக்க முடியாது, கணிக்க முடியாது. இயேசு அதிகாலையில் உயிர்த்தெழுந்துட்டார். எத்தனை மணிக்கு தெரியாது, அதிகாலையில் இருட்டோடு உயிர்த்தெழுந்துட்டார். முதல் போய் பார்த்தது மகதலேன மரியாள். பெற்றெடுத்த மரியாள் கூட இல்லை. ஏன்? நேத்தையும் சொன்னேன், கடைசி வரைக்கும் சிலுவைக்கிட்ட நின்னது மரியாள். பெற்ற மரியாளை விட மகதலேன மரியாதை நம்பர் 1. ரொம்ப நேசித்தான். 7 போயிட்டு இருந்ததில் விடுதலை கிடச்சிருக்கு. ரொம்ப நேசித்தான், ரொம்ப நேசித்தான். அதனால் அவளுக்கு இயேசுவை பிரிஞ்சு போக மனசில். இவரை விட்டு பிரிஞ்சுட்டா அந்த 7 பேயும் திரும்ப வந்துருமே, என்னை யார் மறுபடியும் இதிலிருந்து காப்பாற்றுவான்? பயம். இயேசுவே நீங்கள் இல்லாமல் எப்படி நான் வாழ்வேன்? ஏன்னா அவள் பேய்கிட்ட கிடந்து பட்ட பாடு அவளுக்கு தான் தெரியும். அதனால தான் அவளுக்கு, இயேசு என்னை இந்த பேயிட்டிருந்து விடுதலையாக்கி விட்டீரே, நான் உங்களை விட்டுட்டு எப்படி போய் தனியாக இருப்பேன்? அந்த பேய் திரும்ப வந்துருச்சுன்னா நான் என்ன செய்வேன்? அதனால் கடைசி அடக்கம் பண்ண பிறகும் கூட டெய்லி வந்து பார்க்குறான். எல்லாரும் வந்தாங்க. இயேசு உயிர்த்தெழுந்துட்டார், கல்லறை திறந்திருக்கு. பார்த்துட்டு பேதுரு, மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாம் பார்த்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. மரியாள், இயேசுவை பெற்ற மரியாள் எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இவள் மட்டும் போகவே இல்லை.
வேதம் சொல்லுகிறது, கல்லறை வாசலிலே நின்று 11ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, யோவான் 20:11 மரியாள் கல்லறை அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். இவன் நிலைமையை பார்த்த இயேசு, இவளுடைய நிலைமையை பார்த்த இயேசு இவளுக்கு வந்து காட்சி கொடுத்து, நான் சாகலப்பா, உயிரோட தான்ப்பா இருக்கேன், நீ பயப்படாத, நான் உங்கூட தான் இருக்கேன்னு சொல்கிறதுக்காகவே வந்து நிற்கிறா. யார் அதிகமாய் அன்பு கூறுகிறார்களோ அவர்களை தேடி இயேசு வருவா. ஒரு இடத்துல இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உடனே கேட்குறாரு, உன்னை பெற்ற தாய் உன்னுடைய சகோதரர் வந்திருக்காங்க. இயேசு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நீங்கள் ஒன்று, அவங்கெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. யார் நான் சொல்கிற பிரசங்கத்தை கேட்டு அதன்படி கை கொண்டு நடக்கிறாங்களோ அவங்க தான் எனக்கு தாய், அவங்க தான் எனக்கு சகோதரர். இப்போ பெத்த மரியாளை விட மகதலேனா மரியா முந்திட்டா. பெற்ற மரியாளை விட மகதலேனா மரியா முதல் இடத்துக்கு வந்துட்டா. உண்மையிலே அவங்களுக்கு செலவு வைக்க வேண்டியது இந்த கத்தோலிக்கக்காரர்கள். யாருக்கு? மகதலேனா மரியா தான் நம்பர் 1. போகலை. ஏன்னா யாருக்கு பெத்ததாய் கூட போய் காட்சி கொடுக்கல, சீஷர்களுக்கு காட்சி கொடுக்கல. முதல் ஆளாக யாருக்கு வந்து நிற்கிறா? மகதலேனா மரியாள். அங்கே வந்து 14ஆம் வசனம் சொல்லுது, திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனால் அதுதான் இயேசு என்று அறியா. இயேசு நிற்கிறாரு, ஆனால் இயேசுன்னு அவர் தான் இயேசுன்னு தெரியும். இதுதான் உயிர் தெழுந்த இயேசுவின் ரூபம். சொல்லுங்க, உயிர் தெழுந்த இயேசுன்னு அவர் தான் நிற்பார், ஆனால் அவர் தான்றது கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் உயிர் தெழுந்தல். உங்க கூடவே இருப்பார், ஆனால் அவர் தான் தெரியாது. ஒரு நாள் ஒரு சபையில் ஒரு சகோதரன் ஆராதிச்சுக்கிட்டே இருக்கார், ரொம்ப மனக்லேசத்தோட. அவர் தற்கொலை பண்ணணும் முடிவோடு இருந்துக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் சர்ச்சுக்கு வந்து ஆராதிக்கிறார். அவர் பக்கத்தில் ஒருத்தர் ஆராதிச்சுக்கிட்டே இருக்கார். இவர் ஆராதிக்கிறதுல இவருக்கு அனல் கொள்ளுது. யாருக்கு? இந்த விசுவாசிக்கு. ஆராதிச்சுக்கிட்டே ஒருத்தர் வெளியே போகலை, ஆனால் ஆராதிச்சவரை காணோம். தன் பக்கத்தில் இருந்தவரை காணோம். அப்புறம் தான் தெரியுது, என் கூட இருந்தது இயேசு. உங்களை அறியாமலே ஒருவர் உங்களோடு கூட இருப்பா. அதுதான் அவருடைய ரூபம். கணிக்க முடியாத ஸ்ட்ரக்சர், கணிக்க முடியாத இமேஜ். எம்மாவூர் சீஷர்கள் போய்கிறார்கள், கூட இயேசு போகிறார். அவர் வழிப்போக்கனாக அந்த பக்கம் வந்தவராக நினச்சி பேச்சு கொடுத்துக்கிட்டே போகிறாங்க. கடைசி வரை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் தான் இயேசுன்னு அவங்களுக்கே தெரியல. இப்படித்தான் வருவார் இயேசு. அதுதான் உயிர் தெழுந்த இயேசுவின் ரூபம். சரி, ரெண்டாவது உயிர் தெழுந்த இயேசு எப்படி இருக்கிறார்? 28:3 வாசிங்க. மத்தேயு 28:3. மின்னல் போல எப்படி இருக்கு? ரெண்டாவது அவருடையதான வஸ்திரம் எப்படி இருக்கு? அவருடைய ரூபம். அடுத்து அவருடைய வஸ்திரம், ஸ்ட்ரக்சர். அடுத்து ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்க. ட்ரெஸ்ஸை பார்த்தா எப்படி இருக்கு? வெண்மையாக இருக்கிறது. சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உறைந்த மலையை போன்ற வெண்மை. பரலோகத்தில் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு என்ன வஸ்திரம் கொடுக்கப்படும்? வெள்ளையான வஸ்திரம். ஏன் வெள்ளை 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 தெரியாது. சமாதானத்துக்கு அடையாளம், தூய்மைக்கு அடையாளம். வெள்ளை என்பது தூய்மைக்கு அடையாளம், சமாதானத்துக்கு அடையாளம். வெண்மையான வஸ்திரம். பாஸ்டர் எப்பவும் வெள்ளை ட்ரெஸ் போடுவார், இன்றைக்கி பார்த்து போடல அப்படின்றீங்களா? ஒருத்தர் இதை எடுத்து கொடுத்து நீங்கள் போட்டு தான் ஆகணும்னு எடுத்து கொடுத்துட்டாங்க. அதான் போட்டு அவங்களுக்கு சந்தோஷத்துக்காரு. அல்லேலூயா சொல்லுங்க. சரி போட்டு
எப்படியோ ஈஸ்டர் கொண்டாடினா சாருங்க. ஆமேன். அவருடையதான வஸ்திரம் வெள்ளையாக இருக்கிறது. சரி, இதில் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பலை. நம்முடையதான வஸ்திரமும் வெண்மையாக இருக்கு. நீங்கள் வஸ்திரம்னா இதை பார்க்கக்கூடாது. பைபிளில் நிறைய வஸ்திரம். துதி என்கிற வஸ்திரம், ரட்சிப்பு என்கிற வஸ்திரம், இப்படி நிறைய வஸ்திரம். நம்முடைய துதி வஸ்திரம், நம்முடைய ரட்சிப்பு வஸ்திரம், இதெல்லாம் வெள்ளையாக இருக்கணும். சரி, நான் மூன்றாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு எப்படிப்பட்டவர்? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவரையும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையையும், சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் வஸ்திரத்தில் வெண்மை இருந்தது, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வல்லமை இருந்தது. இயேசுவின் அந்த இயேசு, எந்த இயேசு? உயிர்த்து சிலுவையில் மரித்த இயேசுவனுடைய வஸ்திரத்திலேயே என்ன இருந்துச்சு? வல்லமை இருந்து. பெரும்பாடு ஸ்திரீ தொட்ட உடனே என்ன கிடைச்சது? அப்போ அந்த வஸ்திரத்திலேயே வல்லமை இருக்குன்னா உயிர்த்தெழுந்த வஸ்திரத்தில் என்ன இருக்கும்? யோசித்து பாருங்க. அதனாலே அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவிடத்திலே வல்லமை உண்டு. அந்த வல்லமை வேறு, இந்த வல்லமை வேறு. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனிடத்திலே, மரித்த இயேசுவனிடத்தில் இருந்த வல்லமை வேறு, உயிர்த்தெழுந்த இயேசுவிடத்தில் இருந்த வல்லமை வேறு. அந்த வல்லமை ஆன் பண்ணி விட்டால் தான் ஸ்டார்ட் வேலை நடக்கும். பாருங்க, அவருக்கு முன்னாடியே பிசாசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? ஆடி நுரத்தள்ளுது. யாருக்கிட்ட? ஒரு மகனுக்கு பேய் பிடிச்சிருக்கு, தகப்பன் கூப்பிட்டு வந்தார். மார்க் 9ஆம் அதிகாரத்தில் கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்காரு. என் மகனுக்கு இப்படி இப்படி பண்ணுதியான்னு உங்கள் சீசட்டை கொண்டு போனேன், அவங்களால என்ன செய்ய முடியல, துரத்த முடியலை. இப்போ இவருக்கு முன்னாடியே ஆடிக்கிட்டு இருக்கு அந்த பேய். தகப்பன்கிட்ட கேட்குற, விசுவாசமாக இருக்கியா? இருக்கேயா. என்னத்தை இருக்கையா? ஐயா, இது என் அவிஸ்வாசம் நீங்கும்படி எனக்கு. அப்போ உன் அவிஸ்வாசம் தான் உன் பிள்ளைக்கு இப்படி பண்ணுது. அப்போ இயேசுவுக்கு முன்னாகவே ஒரு பேய் தைரியம் ஆடுதுன்னா அப்போ எவ்வளோ கொழுப்பு அதுக்கு? புரியுதா? அல்லையா சொல்லுங்க. அதுக்கு காரணம் இயேசு அல்ல, அந்த தகப்பன்கிட்ட இருந்த அவிஸ்வாசம். இது புரிந்து கொள்ள வேண்டும். சில பிரச்சனைகளுக்கு காரணம் நம்ம தான் காரணம். சில பிரச்சனை நீங்காததுக்கு காரணம் நம்ம தான் காரணம். சில கஷ்டங்களுக்கு காரணம் நம்ம தான். புரிஞ்சதா? ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை வேறு. அந்த வல்லமை மகா வல்லமை. அதுக்கு முன்னாடி யாரும் நிற்கவே முடியாது. ஏனென்றால் ஜெயித்த வல்லமை, சாத்தானை ஜெயித்த வல்லமை. அதனால தான் பவுல் பிலிப்பியரில் எழுதுகிறார், நான் அவரையும் அவர்கிட்ட இருக்கிற வல்லமைன்னு சொல்லாமல் உயிர்த்தெழுந்த வல்லமையை அடையும்படி எப்படி சொல்கிறாரு? அறிகிறதற்கு நான். அப்போது இயேசுவினுடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றவர்களாய் நாம் போக வேண்டும். ஆமென். அதை பெற்றவங்க தான் உண்மையான ஈஸ்டர் ஆராதனை கொண்டாடுறவங்க. வந்து புது ட்ரெஸ்ஸோடு உட்காந்து அப்படி ஆளோட ஆளாக உட்காந்து ஒரு கொட்டாய் விட்டுக்கிட்டு தூங்கி எழுந்திரிச்சு எத்தனை மணிக்கு முழிச்சியெல்ல தெரியல பாவம் எடுத்து எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு வந்துட்டோம், போயிட்டு வந்துட்டோம்ல சர்ச்சுக்கு. ஈஸ்டர் கிறிஸ்மஸ்னே வருது. ஈஸ்டருக்கு போயிட்டு வந்துட்டோன்னு போய் நல்லா கறி எடுத்து தின்னுக்கிட்டு கேட்டால் ஈஸ்டர். இது ஈஸ்டரே கிடையாது. எது ஈஸ்டர்? உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றவர்கள் தான் ஈஸ்டர் கொண்டாடுகிறவர்கள். போகையில் பார்ப்போம். இப்போ அதுக்கு ஜெபம் பண்ண போகிறோம் ஈஸ்டருக்காக, உயிர்த்தெழுந்த வல்லமைக்காக. உயிர்த்தெழுந்த இயேசுவிடத்திலே தனி ரூபம் உண்டு, தனி வஸ்திரம் உண்டு, தனி வல்லமை உண்டு. 4வது லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். உயிர்த்தெழுந்த இயேசு எப்படிப்பட்டவர்? லூக்கா சுவிசேஷம் 24:39.
பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு என்ன இருக்கிறது? முதல்ல சொன்ன வல்லமை இருக்கு, ஸ்பெஷல் வல்லமை. ரெண்டாவது அவர்கிட்ட என்ன இருக்கு? கேள்விலாம் கேட்காதீங்க, ஃபஸ்ட்டு நீங்களே கடன்னு சொல்லிடுங்களே. என்ன இருக்கு? உயிர்த்தெழுந்த இயேசு எப்படிப்பட்டவர்? மாம்சம் இருக்கிறது, எலும்புகள் இருக்கிறது. அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு ஆவி அல்ல, ஒரு சரீரத்தோடு கூடியவர். அப்போ உயிர்த்தெழுந்தாலும் நம்மளும் இப்படித்தான் இருப்போம். ஆமேன். புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க. நம்ம உயிர்த்தெழுந்த பிறகு ஒரு ஆவி போல அலைவோம் நினைக்காதீங்க, ஒரு உருவமாக தான் அலைவோம். நமக்கு என்ன உண்டு? மாமிசம் உண்டு, எலும்பு உண்டு, ரத்தம் இருக்காது. எது இருக்காது? ரத்தம் இருக்காது. ஏன்னா இந்த ரத்தம் பாவ ரத்தம். இது என்ன ரத்தம்? பாவ ரத்தம். இந்த ரத்தம் இருக்காது, இந்த மாமிசமும் இருக்காது. அது வேற மாமிசம், உயிர்த்தெழுந்த மாமிசம். அதுக்கு எலும்பு உண்டு, மாமிசம் உண்டு, ரத்தம் இருக்காது. இந்த மாமிசம் சிலுவையில் அறைந்த இயேசு மாமிசமும் ரத்தமும் உள்ளவர். உயிர்த்தெழுந்த இயேசு மாமிசமும் எலும்பும் உள்ளவர், ரத்தம் இல்லாத. புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லையா சொல்லுவோம். உயிர்த்தெழுந்த இயேசு எப்படிப்பட்டவர்? மாமிசமும் தொணன்னு இருக்க மாட்டேங்குது, வாயில் பிளாஸ்திரி போட்டு ஒட்டணும். இதான் பைபிளில் சொல்லியிருக்கு, கிளவிகள் பேச்சு. இந்த சகோதரி இந்த மாதிரி அம்மாமார்களை வச்சு தான் அல்லையா சொல்லுங்க. என்னது? மாமிசமும் எலும்பு. உடனே அவர் கேட்குறாரு, நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்க? என்ன ஒரு ஆவியை நினச்சிக்கிட்டு இருக்கிய? என்ன சாப்பிட வச்சுருக்கிய? கொண்டாங்க. அவங்க வச்சுருந்தாங்க தேனும் மீனும் வச்சுருந்தாங்க. தேனும் மீனும் கொடுத்தாரு. உடனே தொட்டு சாப்பிட்டாரு. அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு சாப்பிட்ற இயேசு. நாமும் உயிர்த்தெழுந்த பிறகு சாப்பிட்றவர்களாக இருப்போம். புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்கள். எலும்பு உண்டு, மாம்சம் உண்டு. சரி, அடுத்து உயிர்த்தெழுந்த இயேசு என்ன? இப்போ அப்படின்னா பிரியாணி சாப்பிட முடியுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. எல்லாம் சாப்பிட்லாம். என்ன சாப்பிட்லாம்? பிரியாணி சாப்பிட்லாம், சப்பாத்தி சாப்பிட்லாம், மீன் சாப்பிட்லாம், சிக்கன் சாப்பிட்லாம், மட்டன் சாப்பிட்லாம், எல்லாம் சாப்பிட்லாம். ஏன்னா என்ன உண்டு? மாம்சம் உண்டு. ஆனால் என்ன சாப்பிட்டாலும் ரத்தம் இருக்காது. உயிர்த்தெழுந்த சரீரத்தில் என்ன சாப்பிட்டாலும் ரத்தம் இருக்காது. நல்ல வேலை பாஸ்டர், ரத்த டெஸ்ட் இல்லாமையாவது இருக்கலாம்னு. சுகர் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, அதனால் ரத்தம் இருக்காது, பிரச்சனையே இல்லை. பிளட் டெஸ்ட்டுக்கு வேலையே இல்லை. அல்லையா சொல்லுங்கள். அப்போ உயிர்த்தெழுந்த சரீரத்தில் வியாதி உண்டா? அதுக்கு இல்லை. ரத்தம் இருந்தால் தானே வியாதி வரப்போகுது, வியாதி கிடையாது. அல்லையா சொல்லுங்கள். இப்போயே உயிர்த்தெழும் போல் இருக்கு இல்லையா? போவோம். உயிர்த்தெழுந்த இயேசு எப்படிப்பட்டவர்? 4 காரியம் உங்களுக்கு சொன்னேன். சரி, அவருடைய உயிர்த்தெழுந்த இயேசு எப்படி செயல்பட்டார் அதை இன்னைக்கு சொல்ல போகிறேன். அல்லையா சொல்லுவோமா? எப்படி செயல்பட்டார்? வாசியுங்கள். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து பூட்டின வீட்டுக்குள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்கள். இப்போ நல்லா கவனிங்க. இயேசு அதிகாலையிலே உயிர்த்தெழுந்துட்டார். அதை பார்த்தது யார்? மகதலேனா மரியா. அதுக்கு பிறகு எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. யாருமே இயேசுவை பார்க்கல. கல்லறை தான் திறந்துருக்கு. அப்போஸ்தலர்களாகிய சீஷர்கள் 12 சீஷர்கள் 11 சீஷர்கள் பார்க்குறாங்க. இன்னும் இயேசுவை பார்க்கல. யார் மட்டும்தான் பார்த்துருக்கா? மகதலேனா மட்டும். பகல் பூரா உயிர்த்தெழுந்த செய்தி பரவுது. அப்படியே நியூஸ் பேப்பர்னால் வந்திருக்கும், டிவினா டிவியில் வந்திருக்கும். அன்றைக்கி டிவி இல்லை, நியூஸ் பேப்பர் இல்லை. ஒருத்தர் சொல்லி இயேசு உயிர்த்தெழுந்துட்டார். அந்த சிலுவையில் அரைஞ்சமே பஸ்கா பண்டிகை அன்றைக்கி அவர் உயிர்த்தெழுந்துட்டார், உயிரிழந்துட்டார். பரவிக்கிட்டே இருக்குது. ஊரம் பேச்சாக இருக்குது. பறவை பிரதான ஆசாரியனுக்கு கோபம் வருது.
அவன் பர்பஸே அதுக்கு தான் காவல் போட்டு கல்லறையை முத்திரை போட்டான். பிரதான ஆசாரியனுக்கும் எதுக்கு நமக்கு இந்த பிரச்சனை, இந்த ஊருக்குள்ளே இருக்க வேணாம், நம்ம வீட்டுக்கு போயிடுவோன்னு சொல்லி எம்மா ஊர் சீஷர்கள் 2 பேர் என்ன செய்கிறாங்க, அவங்க ஊருக்கு போகிறாங்க. எம்மா ஊருன்றது பக்கத்தில் ஒரு 7-8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு ஊர், மொரம்பு மாதிரி சொல்லுங்கள், ஸ்ரீவில்லிபுத்தூர் மாதிரி, அது 9 கிலோமீட்டர் ஸ்ரீவில்லிபுத்தூர் மாதிரி. அந்த ஊருக்கு அவங்க ஊருக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்களுடையதான அந்த சீஷர்கள் அவங்களுக்கு காட்சி கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? காட்சி கொடுத்தாரு. அந்த வாசிங்க, லூக்கா 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்களை நோக்கி அப்போ 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே போகிறாங்க. பாத்தியாப்பா, நம்ம ஆண்டவரை எப்படி பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சு கொண்டுட்டாங்க, அவருக்கு ஒரு தப்பு செய்யாதவர், இப்படி பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பேசிக்கிட்டே போகும்போது இவர் தலையில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு இவரும் எங்கே போயிட்டு வந்த மாதிரி டவுனுக்கு வந்துட்டு, எருசலேம் டவுனுக்கு வந்துட்டு போகிற மாதிரி அவர் கிராமத்துக்கு சேர்ந்து போகிறார். அப்படி போகும்போது அண்ணாச்சி என்ன இப்படி பேசிக்கிட்டு போறியே, என்னமோ ஒரு மாதிரி சோர்வாக போறியே, என்ன இது யாரும் உடம்பு சரியில்லையா, ஆஸ்பத்திரி பார்க்க வந்தியல அப்படின்ற மாதிரி பேச்சு கொடுக்குறாரு. யார்? உயிர்த்தெழுந்த இயேசு. வேறு ஏசப்பா சொல்லக்கூடாது. யார்? உயிர்த்தெழுந்த இயேசு பேச்சு கொடுக்குறார். ஓ, அது தெரியாதா? எருசலேமில் நடந்த கதை தெரியுமா? தெரியலையே. என்னையா நீ ஒரு மனுஷன், எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு. இயேசுவை பிடிச்சி என்ன செஞ்சுருக்காங்க, சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க. அவர் அதனால என்னென்ன, அவரைத்தாயா நாங்கள் யாருன்னு நம்பிக்கிட்டு இருந்தோம், மீட்பரும் இஸ்ரவேலை மீட்கிறவரும் ரட்சிக்கிறவர் நம்பி இருந்தோம். அவரை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சி விட்டாங்கப்பா. அவர் தான் 21ஆம் வசனத்தில் இஸ்ரவேலை மேட்டு ரிச்சிப்பவர் என்று நம்பி இருந்தோம். இதெல்லாம் சம்பவித்து 3 நாள் ஆகுது இன்னைக்கோட. அதனால தான் உயிர்த்தெழுந்த இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தான்றோம். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் மறிச்சார், சனிக்கிழமை, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அப்படியான்னு ஒன்றும் தெரியாத மாதிரி வருவார் இயேசு. அதான் உயிர்த்தெழுந்த இயேசு. ஒன்றும் தெரியாத மாதிரி நடிப்பார், நடிச்சுக்கிட்டே வர்றார். அந்த உடனே அவர்களுடையதானே வீட்டுக்கு நீங்கள் போங்க, நான் எங்கள் ஊருக்கு போகிறேன் அப்படின்றாரு. ஏங்க இருட்டாகி போச்சு, வந்து தங்கிட்டு போங்கன்னு அவங்க கூப்பிட்றாங்க. உள்ளே போய் தங்கி சாப்பிட கொடுக்குறாங்க. யாருக்கு? இயேசுவுக்கு. அந்நியனை உபசரிக்க அந்த 2 பேர் பாருங்கள். அந்த 2 பேரில் ஒரு ஆள் பேர் என்ன தெரியுமா? கிளையப்பா. கிளையப்பா. என்னது? கிளையப்பா. அந்த ஆள் நல்ல மனுஷன். இயேசுவை சொல்கிறாரு, யாருன்னே தெரியாது வழிபோக்கன், எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போங்கன்றார். தெரியாதவருக்கு சோறு கொடுக்குறாங்க, தெரிஞ்சவங்களுக்கு நம்ம சோறு கொடுக்க மாட்டோம். அவர் ரொட்டியை வாங்கி அப்படி பிக்கிறாரு, ரொட்டியை வாங்கி பிக்கிறாரு. இயேசுவை காணோம், பிட்டு ஆசீர்வதிக்க. அப்போ தான் தெரியுது நம்ம கூட வந்தவர் இயேசு தான், உயிர்த்தெழுந்த இயேசு. அப்போ தான் சரி வரும்போது பார்த்தியலா, துக்கத்தோடு வந்தோம். இவர்கிட்ட பேச நம்ம துக்கமே மாறி இப்போ எப்படி இருக்கிறோம் பார்த்தியலான்றான் இன்னொருத்தன். அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு துக்கத்தை மாற்றுகிற இயேசு. நீங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது இப்போ துக்கத்தோடு வந்திருக்கலாம். இன்றைக்கி ஈஸ்டருக்கு வந்ததுனால, இந்த ஈஸ்டர் ஆராதனைக்கு, உயிர்த்தெழுந்த ஆராதனைக்கு வந்ததுனால உங்கள் துக்கத்தோடு அனுப்ப மாட்டார், உங்கள் துக்கத்தையும் மாற்றுகிறவராயிருக்கிறார். ஆமேன், ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்க? உயிர்த்தெழுந்த இயேசு துக்கத்தோடு இருக்க வைக்கிறவர் அல்ல, உங்கள் துக்கம். ஆமேன். சரி, இது ஒரு பக்கம் நடந்துச்சு. இது சாயங்காலத்தில். இந்த 2 பேரும் வீட்டுக்குள்ளே இது எதிர்ப்பாங்களா, நேரம் ஓடுறாங்க. எங்கே? பேதுரு யாக்கோபெல்லாம் இருக்கிற சீஷர்கள் இருக்கிற அப்போ இருக்கிற ரூமுக்கு ஓடுறாங்க. அங்கே போய் சொல்கிறாங்க, யாரைப்பா, என்னப்பா, நாங்கள் யாரை பார்த்தோம்? ஏசோவா. காலையில் மகதலேனா மரியாள் வந்து சொன்னால், இப்போ சாயங்காலம் நீங்கள் வந்து சொல்கிறிய உயிர்த்தெழுந்த இயேசுவை எங்கள் கூடவே வந்தாருங்க. ஐயா, எங்கள் கூடவே வந்தார். அவர் பேச எங்கள் இருதயம் கொழுந்து விட்டுருது. நம்ம என்ன பேசினாலும் கொழுந்து விட்டு எரியுமாக்கும், தூங்குது அம்பிட்டு இருதயமும்.
அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு பேசினால் என்ன வருது? இருதயம் கொழுந்து விட்டு எரியுது. அப்படியா? இயேசு உயிர்த்தெழுந்துட்டாரு. உழுந்து நீங்கள் பார்த்துட்டீங்களா? இங்கிட்ட யார் பார்க்குறான்? அந்திரையை பார்க்குறான். நம்மெல்லாம் ஊழியக்காரன் சொல்கிறதுக்கே கேவலமாக இருக்கு. ஒன்றுமில்லாத கழுதி அந்த பொம்பளைக்கு காட்சி கொடுத்துருக்காரு. ஒன்றுமில்லாத பயிலுக இவர் ஒரு விசுவாசிக்கு இவர் ஒரு அவங்களுக்கெல்லாம் காட்சி கிடைக்குது. கேவலம். சீசர்கள்லாம் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இப்படி குனிஞ்சு போய் துக்கமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இயேசு நம்மளை இப்படி கைவிட்டார், எப்படித்தான் சமாளிக்க? இப்படி ஒருத்தர் அப்போஸ்தலன்னு சொல்லி நம்ம சீசர்கள்னு சொல்லி பேர் வாங்கி நமக்கு என்ன பிரயோஜனம்? 3.5 வருஷமாக அவர் பின்னாடியே அலைஞ்சு நமக்கு என்ன மரியாதை இருக்குது? நம்மளை இப்படி விட்டு நமக்கு ஒரு தடையாவது வந்து காட்சி கொடுத்துருக்க வேண்டாமா? பேதுரு மோத்த பார்க்குறாங்க. நான் மறுதளிச்சிட்டேன்ல, அதனால தான் என்னை இப்படி கண்டுக்கிற மாட்டேன்றார். ஏன்னா எனக்கு முதல்ல தந்திருப்பார் அப்படின்னு அவன் மனசு என்ன செய்யுது? ஓடுது. இப்படி யோசித்துக்கிட்டு இருக்கிறாங்க. வீடு பூட்டி இருக்கு, கதவெல்லாம் பூட்டி இருக்கு. டொங்கன்னு வந்து நிற்கிறார். வாசிங்க 20 அதிகாரம் 19 வசனத்தை இப்போ வாசிங்க. இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று. ஏயா மாத்துறீங்க? யோவான் 20:19 தான். இயேசு தாமே நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் கதவை பூட்டிக்கிட்டு இப்படி உள்ள கிடக்காங்க? மேலே வசனம் சொல்லுது, யூதருக்கு பயம். ஒரு பக்கம் பயம், பயத்தில் நிம்மதி இல்லை. இதுதான் சீஷருடைய நிலைமை. என்ன இருந்தாலும் நம்ம சீஷர்கள் இல்லையா? இவர்களுக்காக கெத்செமனே தோட்டத்தில் எம்படி ஜெபம் பண்ணார் தெரியுமா? ஆண்டவரே, நீர் எனக்கு தந்தவர்களுக்காக உம்மிடத்தில் என்ன செய்கிறேன் அப்படின்னு பிதாவை வேண்டினார் அல்லவா? அதனால் செபிச்சவர் சும்மா வருவாரா? உங்களை ரட்சித்தவர் உங்களை சும்மா விடுவாரா? உங்களை அழைச்சி கொண்டு வந்தவர் உங்களை சும்மா விடுவாரா? நீங்கள் என்ன பயத்தில் இருந்தால் உங்கள் பயத்தை நீக்கி உங்களை சமாதானமாய் வாழ வைக்கிறவர் தான் வேறு இயேசுன்னு சொல்லாதிய. யாரு? உயிர்த்தெழுந்த இயேசு. உங்களை அழைத்தவர், உங்களை ரட்சித்தவர், உங்களை அபிஷேகித்தவர், உங்களை சபைக்கு கொண்டு வந்தவர், உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் முத்திரையை போட்டவர், உங்களுக்கு பல நன்மைகளை செய்தவர், உங்கள் பயத்தையும் நீக்கி உங்களுக்கு ஒரு சமாதான வாழ்க்கையை கொடுக்க இந்த உயிர்த்தெழுந்த இயேசு இருக்கிறார். ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசு இன்னைக்கு உங்கள் பயத்தை நீக்க போகிறார். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என் பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரியல. எனக்கு பயமாக இருக்குது. இந்த வியாதி என்ன பண்ணிருமோன்னு பயமாக இருக்குது. என்னோட பயமாக இருக்குது. எப்படி ரிசல்ட்டு வருமோ தெரியல. பரீட்சை எழுதியிருக்கேன். உங்கள் பயத்தை நீக்குவா யார்? எஸ், அதான் உயிர்த்தெழுந்த இயேசு. உயிர்த்தெழுந்த இயேசு துக்க முகத்தை மாற்றி சந்தோஷமாக்கி விட்டார். உயிர்த்தெழுந்த இயேசு பயத்தை நீக்கி சமாதானத்தை கொடுத்தார். உயிர்த்தெழுந்த இயேசு அழுகிற மகதலேனா மரியாளுடைய கண்ணீரை துடைத்தார். அப்படி தானே? 20 அதிகாரத்தில் வெளியே நின்று என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தா? அழுதுகிட்டு இருந்தான். அந்த யோவான் சுவிசேஷம் 20 அதிகாரம் 14 வசனத்தை பாருங்கள். ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறதுனால தான் இயேசு அங்கே போய் நிற்கிறார். யாருக்கிட்ட? நீங்களும் அழுது ஜெபிச்சு பாருங்க, உங்கள் வீட்டுக்கு வருவார் இயேசு. உங்கள் பக்கத்தில் வந்து நிற்பார். அதுதான் உயிர்த்தெழுந்த இயேசு. அழுது ஜெபிக்கிறவர்கள் பதிலை பெறுவார்கள். ஏன் தெரியுமா? கண்ணீரோடு விதைக்கிறவன், கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. உங்கள் பிள்ளையே அழுக விட மாட்டேன்றீங்களே, அவர் பிள்ளை அழுக விடுவாரா? அழுது ஜெபிக்க பழகணும். நான் அப்படித்தான் ஆசைப்படுறேன். அழுகையே வர மாட்டேங்குது பாஸ்டர். கண்ணில் மிளகாய்த்தூள் வைக்கணும், வெங்காயத்தை கசக்கி வச்சா அழுக வந்து. உன் மனசு உடஞ்சா தாங்க இங்கே தண்ணீர் வரும். எது?
மனசு உடையணும், மனசு உடையணும். மனசில் அவரை பார்க்கணும், அவரை ருசிக்கணும், அவருடைய வல்லமையை பெறணும். மனசு உடையணுங்க. இங்கே கல் மனசை வச்சுக்கிட்டு நீங்கள் அழுகிறப்போ வராது. அழுகிற மாதிரி நடிக்கலாம். சில பிள்ளைகள் அப்படி நடித்து ஏமாற்றி காரியம் சாதிப்பாங்க. பார்த்தியில் அவங்க அப்பா அம்மாட்ட நடிக்கும். அப்பா அம்மாவை ஏமாற்றலாம், ஆண்டவரை ஏமாற்றவே முடியாது. அழுகிறவருடைய கண்ணீரை துடைக்கிறவர் உயிர் தெழுந்த இயேசு. ஸோ இப்போ சீஷர்கள் இருக்காங்க, பயந்து போய் ரூமுக்குள்ளே வந்து நிற்கிறாரு. பயப்படாதீங்க, பயத்தை நீக்கி அவருக்கு ஒரு சமாதானத்தை சொல்லிட்டு போனாங்க. இவ்வளவு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் யாரும் இல்லை. தோமான வெறும் தோமான்னு சொல்லாதீங்க, நம்ம தோமா இல்லைன்னு சொல்லுங்க. இந்தியாவுக்கு வந்து இயேசுவை சொன்ன நம்ம தோமா. உண்மையிலே நீங்கள் இவ்வளோ பெரிய பூமியில் 12 பேரில், சீஷரில் எத்தனை பேர்? 12. இந்த 12 பேரை யாரை எங்கே அனுப்பணும்னு டிசைட் பண்ணும்போது கர்த்தர் இந்தியாவை சூஸ் பண்ணுறாரு. இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு அனுப்பலாம்னு நினைக்கும்போது கேரளா, தமிழ்நாடு. கேரளாவுக்குள்ளே நுழைகிறாரு, தமிழ்நாட்டில் மறிக்கிறாரு. கேரளாவும் தமிழ்நாடும் கொடுத்து வச்ச பூமி. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். கேரளாவும் தமிழ்நாடும் கொடுத்து வச்ச பூமி. இயேசு தம்முடைய சீஷர்களை அனுப்பின இடம். அதனால தான் இந்த மலையாளிஸ் பாருங்கள், வி ஆர் இந்தியன் ஜூஸ் அப்படின்வாங்க. இந்திய யூதர்கள்னு வரும். அவங்களோட பழகுனனால படிக்கும்போது நான் அந்த சர்ச்சுக்கு தானே போனேன். எந்த சகோதரா நீங்கள் அறியாமா அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் இந்தியன் ஜூஸ், இந்தியாவில் ஒரு யூதர்களை போன்றவர். உலகத்துக்கு யூதர்கள் அவர்கள், நாங்கள் இந்தியாவுக்கே. எப்படி சொல்கிறேன்? தோமாவே எங்கள் ஊருக்கு தான் வந்தார். அது மட்டும் இல்லை, யூதர்களே வந்து எங்கே தான் குடியிருந்தாங்க? செதர்ன யூதர்கள் இந்தியாவில், கேரளாவில், எர்ணாகுளத்தில் 2 தெரு இருந்தாங்க. அப்படின்னா கேரளா எவ்வளவு கொடுத்து வச்ச பூமி. அதனால தான் அந்த இன்றைக்கி ஒரு பிச்சைக்காரனை பார்க்க முடியாது. எங்கே கேரளாவில் பிச்சை எடுக்கிறவனே அங்கே போய் பிச்சை எடுத்தால் அது தமிழனாக தான் இருப்பான், அவனை பிச்சைக்காரன். இந்த பக்கத்து ஒரு தான் ரோட்டில் உச்சா பண்ணுற காட்சியை பார்க்கவே முடியாது. நாகரீகமாக சிவிலைஸ்டாக இருக்காங்க. யார்? கேரளா மக்கள். ஆனால் இங்கே மண். குடிகாரனாக கூட ரோட்டில் சும்மா கிடக்குமா? ஒரு குடிகாரன் கூட ரோட்டில், அங்கேயும் இருக்குது சாராய கடையெல்லாம், கிடக்க மாட்டான். அப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி எது? அல்லையா சொல்லுங்கள். சரி, கேரளாவை பற்றி சொல்லி நமக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம கதைக்கு வருவோம். அல்லையா சொல்லுங்கள். பயத்தை நீக்கி அந்த சீஷர்களுக்கு சமாதானம் கொடுத்தான். இப்போது தோமா இல்லை. அவர் வெளியே போனார். ஒன் டாய்லெட் போகிறேனே, தண்ணி குடிக்க போகிறேனே, ஆராதனையில் இருக்காமல் எந்திரிச்சு போகிறாங்க பற்றியில நம்ம சபையில். ஹலோ, இது மாதிரி அந்த இடத்துல அவர் போயிட்டுவார், வெளியே போயிட்டார். எங்கே போகிறேன்னு, எதுக்கு போனாருன்னு சொல்லலை, அது எழுதவும் இல்லை. நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன், ஒன் டாய்லெட் போகிறேன்னு போயிருக்கணும். இல்லைன்னா என்னென்னா வீட்டுக்குள்ளே லெட்டின் கட்டியிருக்க மாட்டாங்க, அதுக்கு தான் போயிருக்கு. இல்லைன்னா வேறு என்னத்துக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தண்ணியெலாம் கூட உள்ளே இருந்திருக்கும், அதுக்கு தான் போயிருக்கணும். அவர் போன நேரம் பார்த்தா இவர் வரணும். யார்? ஏசு வந்துருக்கார். அவர் வந்தார். இவர் போன பிறகு அவர் வர்றார். இவர் போய் இருக்கும்போது அவர் வரல, இவர் போன பிறகு அவர் வர்றாரு, அவர் போன பிறகு இவர் வர்றார். நம்மளை பிடிச்ச நேரம். தோமா அழுகிறாரு, நான் இல்லை, நீங்கள் பொய் சொல்கிறிய, இயேசுவை நான் பார்த்தா தான் நம்புவேன்றார். உங்களுக்கு அந்த சம்பவம் போகிறான் தெரியும். 8 நாள் விட்டு பிடிக்கிறாரு. யாரை? தோமாவை விட்டு பிடிக்கிறார். இந்த பயலுக்கு விசுவாசம் வருதான்னு பார்க்குறாரு. 8 நாள் என்ன, 80 நாள் ஆனாலும் எனக்கு விசுவாசம் வராது நிற்கிறான். யார்?
8 மாதம் ஆனாலும் எனக்கு விசுவாசம் வராதுன்றான். 8 நாள் கழித்து மறுபடியும் இயேசு வருகிறார். வாசிங்க 27ஆம் வசனத்தில். எத்தனை நாள் கழிச்சு? 8 நாள் கழிச்சு மறுபடியும் அதே ரூமுக்குள்ளே என் இரட்சகர் உயிர்த்தெழுந்த இயேசு வந்து நிற்கிறார். அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்த அதே சீனு. அப்போ 8 நாளாகியும் ஊருக்கு போகலை. தின்னுட்டு இந்த சீஷர்கள் பயந்து போய் எங்கே தான் கிடக்காங்க? வீட்டுக்குள்ளே தான் கிடக்காங்க. இப்போ இயேசு வந்து நிற்கிறார். நின்றுட்டு அதே மாதிரி சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம். நீ என்ன சொன்னாலும் எங்களுக்கு சமாதானமே வரமாட்டேங்குது. உடனே தோமாவை கூப்பிட்றாரு. உனக்காகத்தான் வந்திருக்கேன், இங்கே வா. நீ தோமாவே, உன் விரலை இங்கே நீட்டி என் கையை பார். உன் கையை நீட்டி என் விழாவிலே தொட்டு போட்டு பாரு. அப்போவாது உனக்கு என்ன வருதான்னு பார்ப்போம். அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீ அவிசுவாசியாக இராமல். என்னடா பழக்கம்? நான் தொட்டாத்தான் நம்புவேன், பார்த்தாத்தான் நம்புவேன். இது என்ன? உன்னைய போய் ஒழித்து கூப்பிட்டேன் பாரு. நீ எல்லாம் இந்தியாவுக்கு தான் லாய்க்கு. அங்கே உள்ளவனுங்களும் இப்படி தான் இருப்பாங்க. போ, அங்கிட்டு போ, இந்தியா பக்கம் போ. அவங்க தான் இந்த தொட்டாத்தான் நம்புவேன், பார்த்தாத்தான் நம்புவேன். ஏசு எனக்கு அற்புதம் செய்யட்டும், அப்புறம் வாரேன் உங்கள் சர்ச்சுக்கு. இப்படி தான் சொல்லுவாங்க. அந்த ஊருக்கு தான் நீ லாய்க்கு. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அப்படி நம்ம இருக்க. உயிர்த்தெழுந்த இயேசு அவிசுவாசத்தை நீக்கி விசுவாசமாக்குகிறவர். உயிர்த்தெழுந்த இயேசு அவிசுவாசமாக இருந்த 8 நாள் ஆகி அவிசுவாசம் போகாமல் இருந்த தோமாவுடைய அவிசுவாசத்தை நீக்குகிறவர். சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த இயேசு. நீங்களும் இங்கே இன்றைக்கி அவிசுவாசத்தோடு இருக்கலாம். எனக்கெல்லாம் எப்படி இதெல்லாம் நடக்கும்? எனக்கு இது நடக்க வாய்ப்பே இல்லையே. எனக்கெல்லாம் இந்த நன்மை இது எப்படி எனக்கு நடக்கும்? டாக்டரே முடியாதுன்னு சொன்ன பிறகு எப்படி குணமாகும்? எனக்கு எப்படி நடக்கும்? அடா அவிசுவாசியே, தோமாவுடைய சந்ததியே, நீ அவிசுவாசத்தை விடு, உனக்கு அற்புதம் நடக்கும். நீ அவிசுவாசியாக இராமல் யாராக இரு? விசுவாசியாக இரு. என் உயிர்த்தெழுந்த இயேசு அவிசுவாசத்தை நீக்கி விசுவாசமாக்க. விசுவாசம் வந்துருச்சுன்னா என்ன நடந்துடும்? அற்புதம் தான். அல்லையா? சொல்லுங்க. ஒருவனுக்கு விசுவாசம் வந்துட்டாலே முடிஞ்சிருச்சு. அவனுக்கு என்ன நடக்க போகுது? அற்புதம் தான் நடக்கும். விசுவாசத்தை மாற்றுகிறவர் உயிர்த்தெழுந்த இயேசு. சந்தோஷமா ஒரு அல்லையா சொல்லுவோமா? சரி, இப்போ இயேசு சீஷர்களுக்கு காட்சி கொடுத்தாச்சு. இப்போ இயேசு 2 தடவை சீஷர்கள் பார்த்துட்டாங்க. யாரை? இயேசு. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அப்போ உடனே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க. ஊரெல்லாம் ஒரு கொஞ்சம் பரபரப்பெல்லாம் என்ன செஞ்சுருக்கு? அடங்கியிருக்கு. இப்போது சீஷர்கள் எல்லோரும் எங்கே போகிறாங்க? இந்த உயிர்த்தெழுந்த இயேசு இந்த சீஷர்கள் எல்லாரும் கலிலேயாவுக்கு அவங்க சொந்த ஊருக்கு போகணுன்னு முடிவெடுக்கிறாங்க. அப்போ முடிவெடுக்கும்போது இயேசு சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் கலிலேயாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் போயிடுவேன். ஏன்னா நீங்கள் என்ன சரீரத்தில் இருக்கிய? மாமிசத்தில் இருக்கிய. உங்களுக்கு ஏதோ கழுதையோ குதிரையோ ஒட்டகத்தில் தான் போகணும். இல்லைன்னா என்ன செஞ்சு போகணும்? நடந்து தான் போகணும். இது 3 தான் அன்றைக்கி வெஹிக்கிள், வாகனம். இது 3ல் தான் போகணும். இல்லைன்னா நடந்து போகணும். நான் என்ன செஞ்சிருவேன்? அதான் உயிர்த்தெழுந்தேன். நான் முன்னாடியே போயிடுவேன். அங்கே வாங்க, அங்கே வச்சு பார்த்துக்குறோம், நம்ம ஊரில் வச்சுக்கிறோம். ஏன்னா இவர் எந்த ஊருக்காரு? கலிலேயர். அதனால் நான் அங்கே பார்த்துக்கிறேன்னு சொன்னால் போயிட்டாங்க. இப்போ எல்லோரும் அங்கே போனாங்க. இப்போ இயேசு நான் உங்களுக்கு முன்னாடியே போயிருன்னு சொன்னேன்னா இவங்க வந்துட்டாங்க. வந்து பார்க்குறாங்க, அங்கேயும் இதே மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே கதவை போட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே கிடக்காங்க. இயேசுவை காணும். முன்னாடியே வருவேன்னு சொன்னாரே, இன்னும் வர காணமே. நமக்கு முன்னாடியே வருவேனே, வர காணமே. அங்கே யாருக்கும் காட்சி கொடுத்துட்டு கிடக்கார என்னமோ அப்படின்னு இவங்க பார்க்குறாங்க. இயேசு வர காணும். அப்போது சோறு சமைச்சு போட்டு பொண்டாட்டிமார்களுக்கெல்லாம் என்ன வந்துருச்சு? சலிச்சு போச்சு.
கோவம் வந்துச்சு. ஐயோ என்னையா அவர் பின்னாடி 3.5 வருஷம் குடும்பத்தை விட்டுட்டு அலைஞ்சிக்கிட்டு தெரிஞ்சேன், இப்போவும் வந்துக்கிட்டு அவர் தான் மறித்து போனார், இன்னும் எதுக்கு இப்படி இருக்கிய, ஏதாவது 4 காசு சம்பாதிக்க பாருங்க, தொழிலுக்கு போங்க, வேலைக்கு போகணும் நச்சரித்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது, நான் போய் பார்க்கல. ஆனால் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்க? யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரம் 3 வசனம். என்ன சொல்கிறாரு? மீன் பிடிக்க போகிறேன். ஆனால் இயேசு என்ன சொல்லி கூப்பிட்டாரு ஊழியத்துக்கு அழைக்கும் போது? நீ வலையை விட்டுட்டு வா, மீன் பிடிக்கிறத விட்டுட்டு வா, உன்னை என்ன பிடிக்கிறவனாக்குவேன்? மனுஷனை பிடிக்கிறவனாக்குவேன். அதே போல் லூக்கா 5 அதிகாரத்தில் வலையை விட்டுட்டு அன்னைக்கு ஊழியத்துக்கு வந்தார், மனுஷனை பிடிக்கிறவனா வந்தார். இப்போ என்ன செய்கிறாரு? மறுபடியும் ஊழியத்தை விட்டுட்டு வலையை கையில் எடுத்துட்டார். நான் என்ன செய்ய போகிறேன்? மீன் பிடிக்க போகிறேன். விளங்குமா? ஒன்றும் சொல்லலை, இயேசு விட்டுட்டார். அப்போது பேதுருவே மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்ன உடனே என்ன சொல்கிறாங்க? அண்ணே நீங்களே போறிய, அப்புறம் நாங்கள் மட்டும் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? நாங்களும் உங்கள் கூட வாரோம், என்னத்தையோ ஆளுக்கு 2 மீனை பிடிப்போம், நமக்கு என்னத்தையும் அது பொழுது. வீட்டில் பொம்பளை எல்லாம் வையிறாங்க, வேலைக்கு போகாமல் கிடைக்கலன்னு வையிறாங்க, நாங்களும் உங்களோட மீன் பிடிக்க வரோன்னு மொத்தம் 7 பேர். எத்தனை பேர் சொல்லியிருக்கு? யார்? சீமோன் பேதுரு, திதிமு எண்ணப்பட்ட தோமா, நம்மாள், கானா ஊரை சேர்ந்த நாத்தான்வேல். நாத்தான்வேல் எந்த ஊருக்காரரு? கானாவேல். உத்தம இஸ்ரவேலனாகிய கானாவேல். செபதேயின் குமாரனாகிய யாக்கோபு, யோவான். எத்தனை பேர்? 5. வேறு 2 பேர். 5 2 எல்லாம் மீன் பிடிக்க போகிறேன்னு ஒரு படகு எடுத்துட்டாங்க, படகை ரெடி பண்ணிட்டாங்க, வலையை ரெடி பண்ணிட்டாங்க, வலையெல்லாம் ரிப்பேர் பண்ணியாச்சு, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, வலையை எடுத்துக்கிட்டு ராத்திரி மீன் பிடிக்க போயிட்டான். இப்போ வர்றார் நம்மால். யார்? உயிர் தெழுந்த இயேசு. இயேசுன்னு சொல்லவே கூட, இன்றைக்கி பூரா எப்படின்னு சொல்லணும், உயிர் தெழுந்த இயேசு வந்துட்டார். வந்தவர் அங்கே அந்த வசனம் சொல்லுகிறது, அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவர் போய் சாப்பாடு செஞ்சு, எப்படி சொல்கிறாரு? என்ன செஞ்சு? சாப்பாடு செஞ்சு 9ஆம் வசனத்தை பாருங்கள். மீன் வறுத்துருக்கிறதையும் அப்பத்தை சுற்றுக்கிறதையும் கண்டார். அப்போது அவங்க ராத்திரி பூரா மீன் பிடிக்க போன பிறகு இவர் போய் மீன், சப்பாத்தி மாவு எல்லாம் கொண்டு வந்து அடுப்பை கூட்டி விடிய என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? சமையல் பண்ணுறார். இயேசு சமைக்கிற இயேசு. அல்லேலூயா. ஆம்பளையை சமைக்கலாமா? இயேசு சமைச்சார், நானும் சமைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. சமைச்சு பழகிக்காங்க, அவசரத்துக்கு உதைக்கிறோம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நான் சாப்பிட மட்டும்தான் பழகி இருக்கேன், சமைக்க பழகலைன்னு சொல்லக்கூடாது. நாம் சமைக்க என்ன செய்யணும்? பழக. இயேசு சமைக்கிறார். அவங்க ராத்திரி பூரா மீன் பிடிக்கிறாங்க, ஒரு மீனும் கிடைக்கல. ரிட்டர்ன் ஆகுது. எம்டி படகுல ரிட்டர்ன் ஆகுறாங்க. வேதம் சொல்லுகிறது 2 பேருக்கு இடையில 200 மீட்டர், 200 அடி தூரம். 200 அடி தூரத்தில் கேட்குறாரு, இங்கே நின்றுக்கிட்டு சவுண்டு கொடுக்குறாரு, மைக் சவுண்ட் மாதிரி, பிள்ளைகளா குழம்புக்கு ஏதாவது இன்னைக்கு பிடிச்சிருக்கீங்களா? எப்படி கேட்குறாரு? புசிக்கிறதுக்கு ஏதாகிலும். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது. இன்னைக்கு குழம்புக்கு ஏதாவது, இன்னைக்கு குழம்புக்கு, அங்கே கடலுக்குள்ள என்ன புசிக்கிறதுக்கு இருக்குது? இன்னைக்கு குழம்புக்கு மீன் ஏதாவது பிடிச்சியலா? அண்ணே குரலே ஒரு மாதிரி கேட்ட குரலாக இருக்குண்ணே. யார் சொல்கிறா? யோவான்னு சொல்கிறான். எப்படி இருக்குது? அண்ணே ஒரு மாதிரி கேட்ட குரலாக இருக்குண்ணே, கொஞ்சம் நல்லா பாருங்கண்ணேன்னு. இருடா படகு நல்லா கொஞ்சம் விடிகிற மாதிரி விடியட்டும்டா பார்ப்போம். கொஞ்சம் பொழுதா அங்கே நிற்கிறார் இருட்டுக்குள்ள, ஒரு அளவும் தெரிய மாட்டேங்குது. படகு நிறைய விரட்டுக்கடா. ஏன்னா இவர் என்ன நேட்டால் இவர் நம்ம ஊர் பாசனை கோமணத்தோடு இருக்கார். யார்? பேதுரு. சட்டை போடலை. அப்போ கிட்ட போகிறாரு. பார்த்தா அண்ணே நல்லா பாருங்கள், நம்ம கர்த்தர்னே. யார் சொல்கிறா?
என்னடா சொல்கிற? அவர் திரும்ப திரும்ப எக்கோ அடிச்சுக்கிட்டே இருக்காரு. பிள்ளைகளா, குழம்புக்கு ஏதாவது இன்னைக்கு பிடிச்சிக்கலாம். நாங்கள்லாம் சைவ பிள்ளை, சைவ. அட, குழம்புக்கு ஏதாவது மீன் பிடிச்சிக்கலாம் அண்ணே. அருமையான காட்சி. இவரும் கிண்டல் அடிக்கிறார். யார்? ஏசு, உயிர்த்தெழுந்த இயேசு. சாதாரண இயேசா நினைச்சிடாதியே, நல்லா கிண்டல் அடிப்பார். கிண்டல் அடிக்கிறாரு. பிள்ளைகளா ஏதாகிலும் ஒன்றும் இல்லை. உடனே குதிக்கிறான். மேல் சட்டை இல்லாமல் நிற்கிறோம். பெரியவருக்கு முன்னாடி இப்படி சட்டை இல்லாமல் நிற்கக்கூடாதுன்னு மேல் சட்டை போட்டுக்கிட்டு வர்றான். வலையை வலது பக்கம் போடுங்க, என்ன கிடைக்கும்? மீன்களுக்கு போகிறேன்னு சொல்லிட்டாரு. அம்புட்டு மீன் பின்னாடியே வாங்க, வலை பின்னாடி. அவங்க வலையை போட்டோன்னே அம்புட்டு உள்ளே போயிருங்க. அவ்வளவு சிருஷ்டிகளும் அவருக்கு கீழ்ப்படுகிறது. விசுவாசிகள் மட்டும் நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். நாம் இயேசுவினுடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிய பழகணும். மீனை பிடிச்சிட்டாங்க, கொண்டுட்டு வந்துட்டாங்க. வந்த பிறகு வலையை இழுத்துட்டு வராங்க. கரையில் வந்த உடனே, கரைக்கு வந்த உடனே இயேசுவை பார்க்குறாங்க. இயேசுவை பார்த்த உடனே அவர் சொல்கிறாரு, பிள்ளைகளா, நீங்கள்லாம் கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சிருக்கிய, பசியாக இருக்கிய, சாப்பிடுங்கப்பா. எப்படி சொல்கிறார்? 12ஆம் வசனத்தில், இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் சாப்பிடுங்க. நம்ம பாஷையில் போஜனம் பண்ணுங்கன்னா அதெல்லாம் லிட்ரல் தமிழ். நம்ம தமிழில் சொல்லுங்கள். பிள்ளைகளா வாங்கடா, என்ன செய்யுங்க, சாப்பாடு நான் சமைச்சு வச்சுருக்கேன்ல உங்களுக்காக. கொண்டு வந்தேன்னு சொல்லலை, வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லலை. என்ன வச்சுருக்கேன்? சமைச்சு வச்சுருக்கேன். எங்கே, என்ன சமைச்சிய? ஆமாம், அடுப்பு இருக்குது. 9ஆம் வருஷத்து என்ன இருக்குது? அடுப்பு இருக்குது, தீ எரிஞ்சுக்கு, சமைச்சிருக்கு. கறி, மீன் சுட்டுருக்கு, மீன் வறுத்துருக்கு, சப்பாத்தி சுட்டுருக்கு. ஆமாம். அப்போது இயேசு சமைச்சு கொடுக்குற இயேசு. சாப்பிடுங்கப்பா. பின்மாற்றக்காரனை என்ன உபசரிப்பு பாருங்க. அம்முட்டு பேர் என்ன போயிட்டு விட்டதுக்கான். ஊழியத்தை விட்டுட்டு மீன் பிடிக்க போன பின்மாற்றக்காரனுக்கு என்ன உபசரிப்பு. என்னைக்கா இருந்தாலும் என் பிள்ளை தான். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நீ பின்மாற்றக்காரனா இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். என்னவா இருந்தாலும் அவர் பிள்ளை தான். உன்னை புதுப்பிச்சு அனுப்புகிறது தான் ஈஸ்டர். உன் பின்மாற்றத்திலிருந்து உன்னை உயிர்ப்பிக்கிறது தான் உயிர்த்தெழுந்த இயேசு. நல்லா இனிமே மறுபடியும் திருந்த வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு திருத்துவா. உன்னை மறுபடியும் உயிர்ப்பித்து அனுப்ப போகிறா. அப்படியே 13ஆம் வசனம் சொல்லுது, இயேசு அவர்களை நோக்கி வந்து அப்பத்தை மீனை எடுத்து, நீங்களா எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லலை, சொல்லுங்க. எடுத்து கொடுக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? பரிமாறுகிறார். எப்படி சொல்றாரு? அவர் சமைச்சு வைக்கிறவர் மட்டுமல்ல, பரிமாறுகிறார். ஏன்னா இவன் வெக்கப்படுறாங்க. நம்ம திரும்ப மீன் பிடிக்க போயிட்டோமே, இவர் மீன்பிடி ஊழியத்தை செய்ய சொன்னார், நம்ம ஊழியத்தை செய்யாமல் மறுபடியும் பின்மாற்றக்காரனுக்கு வெக்கம் வரத்தான் செய்யும். என் இயேசு ஆனாலும் விடமாட்டார். அவனை உபசரித்து சமைச்சு கொடுத்து அவனை மறுபடியும் புதுப்பிக்கிறவர் என் இயேசு. ஆமேன், ஆமேன். நீ ஒருவேளை அந்த பொசிஷனில் உட்கார்ந்துருக்கலாம். நான் பழைய அபிஷேகத்தை இழந்து, பழைய வல்லமை இழந்து, நீ சரியாக சர்ச்சுக்கு போகாமல் இன்றைக்கி மட்டும் ஈஸ்டருக்காக சர்ச்சுக்கு வந்து நீ ஒரு பின்மாற்றக்காரனாக இந்த இடத்துல இருப்பீர்கள். ஆனால் என் இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு உன்னை புதுப்பிக்க விரும்புகிறார். உன்னை புதுப்பித்து அனுப்ப விரும்புகிறார். ஆமேன். அதுதான் ஈஸ்டர். அதுதான் உயிர்த்தெழுந்த இயேசு. அல்லேலூயா. சாப்பிட கொடுத்தாரு. சாப்பிட்டு முடித்த உடனே தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. முதல்ல சோறை கொடுப்பார். சோறை கொடுத்து சாப்பிட வச்சுக்கிட்டு ஒரு புட்டி பிடிக்கிறார் பாருங்க. என்ன செஞ்சார் தெரியுமா? வாசிங்க. 15ஆம் வசனம். பின்பு யாரு? சீமோன் பேதுருவை நோக்கி, எப்படி, எதுக்கையா எங்கள் அப்பாவையெல்லாம் இழுக்கிறீ? இல்லை, வேறு சீமோன் உள்ளே வந்துடக்கூடாதுல்ல, அதுக்கு தான்.
யார் மகன்? யோனாவின் குமாரனாகிய. ஏன் இந்த யோனாவை சொன்னார்னு கொஞ்சம் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு யோசனை. யோனா இந்த கேஸ் தான். யார்? ஊழியத்தை விட்டுட்டு நினிவேக்கு போக சொன்னால் எங்கே போனார்? தர்சீஸுக்கு போன பின்மாற்ற ஊழியக்காரன். யார்? அதனால தான் பேதுருவே, சீமோனாகிய பேதுருவே, உங்கள் அப்பன் மாதிரியே, உங்கள் அப்பன் பேர் மாதிரியே இருக்கியடா, அந்த யோனா மாதிரியே நீனும் பின்மாற்றக்காரனாக இருக்கிய. ஊழியத்தை செய்ய சொல்லி வலையை விட்டுட்டு இனிமேல் மீன் பிடிக்காத மனுஷனை பிடிக்கிறவனா இருந்தானே உன்னை ட்ரெயின் பண்ணேன். நீ இப்படி மறுபடியும் யோனா மாதிரியே இருக்கிய. யோனாவின் குமாரனே, யோனாவே மாதிரி இருக்கிய. எங்கேயுமே இப்படி அவங்க அப்பா வேறு சொன்னதே கிடையாது. பைபிள் முழுவதில் பாருங்கள், சீமோன் சீமோன் அப்படி தான் சொல்லியிருக்கு. இந்த ஒரு இடத்துல தான் அவங்க அப்பா வேறு மென்ஷன் பண்ணியிருக்கு. யார் வேறு? பேதுருடைய அப்பா வேறு யோனான்றது இங்கே தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஏன் இப்படி காரணம் இல்லாமல் பைபிள் எந்த வசனமும் இருக்காது. அப்படின்னா என்ன? அப்பா மாதிரியே சேட்டை பண்ணுறியடா, உங்கள் ஆத்தா மாதிரியே நீ சேட்டை பண்ணுற. உங்கள் ஆத்தா இப்படி திட்டுவாங்க வீட்டில் பார்த்தியெல்லாம். அதே மாதிரி உங்கள் அப்பா மாதிரி யோனான்னு பேர் வச்சு தப்பாக போச்சு, இப்படி பின்மாற்றக்காரனாக இருக்கியடான்னு அவனை சரி பண்ணி ஒரு வார்த்தை கேட்குறாரு. இங்கே இருக்கிற இவர்கள் எல்லோரிலும் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? அவனுக்கு புரிஞ்சு, அவன் அப்போவே மனம் திரும்பிட்டான். அவர் எப்போ வந்து நின்னாரோ அப்போவே மனம் திரும்பிட்டான். எப்போ அவர் வலையை வலது பக்கத்தை போடுனாரோ அப்போவே அவன் மனம் திரும்பிட்டான். எப்போ கரைக்கு வந்தவுடனே மீன் அவராக சமைச்சு வச்சுருந்தாரோ அப்போவே புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கு பிறகு அவராக கையில் எடுத்து பரிமாறுறதை பார்த்தோடனே புரிஞ்சுக்கிட்டான். அப்போ தான் அவர் சொல்கிறான், நீர் அறிவீர், நான் மனம் திரும்பிட்டேன், உங்கள்கிட்ட அன்பாக இருக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அப்படின்னா ஒழுங்காக போய் ஊழியத்தை செய். ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா, ஒழுங்காக போய் ஊழியத்தை செய். அப்படி என்றால் விளங்கி கொள்ள வேண்டியது, வெறும் இயேசு ஓசியில் சோறு போடுறவரில் சோறை போட்டு ஒழுங்காக ஊழியத்தை செய்ய வைக்கிறவர். உங்களுக்கு எனக்கு தான் சம்பாதிக்க பலன் கொடுத்துருக்கா, சம்பாதிக்க பணத்தை தந்திருக்கா, சம்பாதிக்க திறமையை தந்திருக்கார். என் பிள்ளை சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒன்று ரஃப்வேர் இன்ஜினியராக இருக்குது, ஒன்று சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்குது. அம்புட்டு ரஃப்பு பிடிச்சதாக இருக்குது ஒன்று. எதுக்கு இந்த திறமையை தந்தார்? ஊழியத்தை செய்யணும், ஊழியத்தை செய்யணும், ஆண்டவருடைய வேலையை செய்யணும். சொல்கிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக மேய்ப்பாயாக. கர்த்தர் அப்படியாய் உயிர்த்தெழுந்த இயேசு பின்மாற்றக்காரர்களை புதுப்பித்து ஊழியத்தை செய்ய வைத்தார். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், உயிர்த்தெழுந்த இயேசு எப்படிப்பட்டவர்? அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தா பவுல் அப்போஸ்தலனுடைய மனம் திரும்புதலை பார்க்கிறோம். அதில் குறிப்பாக 4ஆம் வசனத்திலே தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார்? அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. உங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த இயேசு என்ன செய்தார்? தன்னுடைய ஜனமாகிய, தன்னுடைய விசுவாசிகளாகிய, தன்னுடைய ஜனமாகிய கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிற மனுஷனை சந்தித்து கிறிஸ்தவர்களுடைய துன்பத்தை மாற்றுகிறவர் உயிர்த்தெழுந்த இயேசு. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பவுல் என்ன செய்தேன் என்று அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற நேரம் ஆயிடுச்சு, அதனால சொல்கிறேன். நீங்கள் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இவன் என்ன செய்தான்? ரோமரில் இருக்குது. கிறிஸ்தவர்களை அடித்து துன்புறுத்தி காலு கைகளை முறித்து ஜெயிலில் போடுறது, சிலரை கொலை செய்தான். யார்? இந்த சவுல். பழைய பேர் சவுல், இப்போ பவுல். இந்த சவுலாகிய பவுல் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிற மனுஷன், கிறிஸ்தவர்களை அடிக்கிற மனுஷன், கிறிஸ்தவர்களை ஜெயிலில் போடுகிற மனுஷன், கிறிஸ்தவர்களை கொலை செய்கிற மனுஷன். இப்படி செய்ய வைத்து உயிர்த்தெழுந்த இயேசு வேடிக்கை பார்ப்பாரா?
உங்களை யார் துன்புறுத்துகிறது, உங்களை யார் வேதனைப்படுத்துகிறது, உங்களை யார் கஷ்டப்படுத்துகிறது, யார் உங்களை அழுக வைத்துக் கொண்டிருக்கா, யார் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறார் என்பதை எல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறார் இந்த உயிர்த்தெழுந்த இயேசு. நேரம் வரும் உங்களுக்கு விரோதமானவர்களை சந்தித்து அவர்களுக்கு முடிவு கட்டுகிறவர் இந்த உயிர்த்தெழுந்த இயேசு. ஆமென். அவனை போய் சந்திச்சு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்போ அவங்க கேட்குறான், ஐயா இயேசு உங்களை நான் என்னைக்கு பார்க்கவே இல்லையே, உங்களை என்னைக்கு நான் துன்பப்படுறேன்? என் ஜனத்தை அடித்தாலே என்னை அடித்ததுக்கு சமம். கிறிஸ்தவர்களாகி என் ஜனத்தை அடித்தாலே என்னை அடித்ததுக்கு சமம். கிறிஸ்தவர்கள் ஓரோதமாக மதமாற்ற சட்டம் என்ற சட்டத்தை கொண்டு வந்து என் ஜனத்தை நீ துன்புறுத்தினாலே அது இயேசுவை துன்புறுத்தினதுக்கு சமம். மோடியே, அமித்ஷாவே, சவுளை போல ரட்சிக்கப்படுவாயாக. ஆமென் சொல்லுங்க. அவர்களை கர்த்தர் ரட்சிப்பார். இந்த சவுளை ரட்சித்த கர்த்தர் அவர்களை ரட்சிப்பார். ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசு தம்முடைய ஜனத்தை துன்புறுத்துகிறவர்களை ரட்சிப்பார். ஜனத்தின் துன்புறுத்தல் அதோடு நின்று போச்சு. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு என்ன செய்கிறவர்? ஸ்தேவானை கல்லை கொண்டு எரிஞ்சு என்ன செய்கிறாங்க? கொல்றாங்க. 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவானை கல்லை கொண்டு எரிஞ்சு கொல்றாங்க. இப்போ கல் எரி தாங்க முடியலை யாருமே. என்ன ஆளாளுக்கு கல், இங்கிட்ட ஒரு கல் விழுகுது, இங்கிட்ட ஒரு கல் விழுகுது, மண்டை உடையுது, இங்கிட்ட மண்டை உடையுது, ரத்தம் கொட்டுது, அப்படியே வலி தாங்க முடியலை. நீ சாக போகிறோன்னு தெரிஞ்ச உடனே வானத்தை அண்ணாந்து பார்க்குறாரு. வாசிங்க 55ஆம் வசனத்தில், 7ஆம் அதிகாரம் 55. நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து அப்படியே வலி தாங்க முடியலை. ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரன்னு கல் எரி விழுக விழுக ஸ்தோத்திர ஸ்தோத்திரன்னு வானத்தை அண்ணாந்து பார்க்குறான். அப்படியே தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்திலே இயேசுவானவர், அந்த இடத்துல சொல்லுங்க, இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டான். இயேசு உட்காரலைங்க. நீங்கள் அடி வாங்கும்போது இயேசு உட்கார்ந்து காலாட்டிக்கிட்டு இருப்பாரா? நோ, அப்படிப்பட்டவர் அல்ல என் இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு. நீங்கள் அடி வாங்கும்போது, நீங்கள் கல்லறியும் போது, நீங்கள் உயிர் போகும்போது அப்படியே இயேசு எந்திரிச்சு நிற்கிறாரு. பிதா சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்காரு, இயேசு எந்திரிச்சு நிற்கிறார். இரத்த சாட்சியாய் ஒருவன் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் வாழும்போது, இரத்த சாட்சியாய் சாகும்போது எந்திரிச்சு நின்று கை தட்டிக்கிட்டு இருக்காரு. வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்படி நிற்கிற விசுவாசிகளை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் என்று இயேசு ஸ்தேவானுக்காக எழுந்து நின்று கை தட்டினா. எப்படி இருக்கு வசனம் பாருங்க. இயேசுவானவர், இயேசுவானவர், இயேசுவானவர் நிற்கிறதை கண்டான். இயேசுவானவர் நிற்கிறதை காண்கிறான். இவர் நிற்கிறார்னா பிதா சொல்லுங்க, உட்கார்ந்துருக்கார். அவர் உட்கார்ந்துருக்கிறார், இவர் நிற்கிறார். ஏன் இயேசு நிற்கிறார்? எனக்காக ஒருத்தர் வைராக்கியமாக வாழ்ந்துக்கிட்டு நிற்கிறான். எனக்காக ஒருத்தன் உயிரை தியாகம் பண்ண ரெடியாக நிற்கிறான். நீங்களும் நானும் இயேசுவுக்காக உயிரையும் தியாகம் பண்ணுகிற வைராக்கியத்தோடு இருந்தால் உங்களை என்னையும் இயேசு எழுந்து நின்று கைதட்டி வரவேற்பார். வெரி குட், வெரி குட் என்று கைதட்டி வரவேற்பார். அதுதான் உயிர் தெழுந்த இயேசு. எழுந்திருப்போமா?